ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது எந்த விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்செந்தூர் செய்கிற திருப்பாகம், அதாவது கந்தசஷ்டி சூரசம்காரம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பிரசாதம் தான் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அந்த பிரசாதம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப்பு நான் கடல மாவு எடுத்துக்கிறேன். கடல மாவு சிம்மில் வச்சு அடிக்கணமான பாத்திரத்தில் கடல மாவு போட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. சாமிக்கு செய்கிற பொருளை மூந்து பார்க்கக்கூடாது, ஆனால் இந்த மாதிரி விஷயத்த மூந்து பார்க்க தப்பு இல்லை. ஏன்னா அந்த பச்சை ஸ்மெல் போனால் தான் அந்த பிரசாதமே நல்லாயிருக்கும். அதனால் பார்த்து அதை மட்டும் செஞ்சுக்கோங்க. நல்லா வறுத்துக்கலாம் கடல மாவை. அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அனல் வச்சிங்கன்னா கட்டி பிடிச்சிக்கோ. சிம்மில் வச்சே பண்ணுங்க கடைசி வரைக்குமே. அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கீழே எடுத்து வச்சுட்டு, இந்த கப்பில் நான் 2 கப்பு, அதாவது கடல மாவு எடுத்த கப்புலேயே 2 கப்பு பால் எடுத்துக்கிறேன். நீங்கள் எல்லாமே இந்த எடுக்கிற கப்லேயே கடைசி வரைக்கும் எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக ஒரு டேஸ்ட்டு. அதான் நமக்கு அளவு தெரியும். அதுக்கப்புறம் நல்லா கட்டியெல்லாம் நல்லா கிண்டி விட்டுங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியே இருக்கக்கூடாது, நல்லா மாவு அப்படி பதமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 10 முந்திரி நல்லா மிக்சியில் போட்டு நல்லா நைஸ் பவுடர் அரைச்சிக்கோங்க. அரைச்சி அதில் போட்டு அப்புறம் அடுப்பில் எடுத்து பற்ற வச்சு கொண்டாலும் இந்த தண்ணியெலாம் சுண்டுற வரைக்கும் நல்லா களி மாதிரி கிண்டிக்கலாம். இதை நல்லா சுண்ணதுக்கப்புறம் அதே கப்பில் 1 கப்பு நான் 2 கப்பு சர்க்கரை போட்டுக்கிறேன். உங்களுக்கு சர்க்கரை எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் 2 கப்பு சர்க்கரை போட்டிருந்தேன். சர்க்கரை போட்டதுக்கப்புறமா தண்ணி பிரிஞ்சு வரும். அந்த தண்ணி நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் 2 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் நெய் அதிகமாக கூட ஊற்றிக்கலாம், கம்மியாக கூட ஊற்றிக்கலாம். நெய் பிடிக்காத கூட கம்மியாக கூட ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டி விட்டிங்கன்னா சூப்பரான திருப்பாகம் ரெடி ஆயிரும். அப்படி எடுக்கும்போது அப்படி ஒரு இது இருக்கும். முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க. திருநெல்வேலி ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா உங்களுக்கு ஈஸியான ரெசிபி தான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.